வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. என்ன பார்க்குற மூவியில் வந்து ஆவேசம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெஸ்மெல் ஆர்கைஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு 4 கேரக்டர். அதில் ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் சொல்லிடுறேன். 3 கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஜு, பிவி, சாந்தன். இந்த 3 பேருமே வந்து காலேஜ் சேர்றாங்க, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக ஆடுறாங்க. அண்ட் அவங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்னசென்ஸ் மற்ற எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியுமே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏமாற்றி காலேஜ் ஹாஸ்டலில் தங்கும். காலேஜில் வெளியே இருக்கிற ஒரு பிகே ஹாஸ்டலுன்ற மாதிரி ஒரு ஹாஸ்டலில் தங்குறாங்க. அங்கே ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சரக்கு தம்முன்ற மாதிரி அவங்க லைஃப் வந்து ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டுருக்கு. அது நேரத்தில் வந்து படிப்பு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது இந்த 3 பசங்களுக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாந்தன் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து போகும்போதும் வரும்போது வந்து கொஞ்சம் நக்கலாக பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இவங்க ஹாஸ்டலில் மொத்தம் 24 பேர், 24 22 நம்ம எல்லாருமே வந்து ஒரே கேங்காக இருக்கலாம். அப்படி கேங்காக இருந்ததுன்னா சீனியர்ஸ் வந்து நம்மளை ரேங்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அண்ட் இந்த சாந்தன் பண்ண வேலைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சீனியர்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், குட்டின்னு சொல்லிட்டு. அந்த பையனை வந்து முறைச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு 20-30 பேர் நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்க ஹாஸ்டலுக்கே வந்து இந்த 3 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு ஹாஃப் நேக்கடாக வச்சு அடின்னு அடித்து உரிச்சிடுறாங்க. சாப்பாடும் போடுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க, எல்லாவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் குட்டியோட வந்து பசங்க யாரும் உங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க எங்களை தவிர அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் அதில் வந்து அர்ஜுன்ற அந்த பையனுக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல, ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கான். அதே மாதிரி இந்த மீதி 2 பேரோட பர்மிஷனையும் வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஊரில் அவன் வந்து பெங்களூரில் இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா பாருக்கும் போக ஆரம்பிப்பாங்க. பாரில் தான் ரவுடிகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாராக தேடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு பாரில் வந்து ஒரு ரவுடியை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் தான் பார்க்க மாசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போன்னு பார்த்தீங்கன்னா பாரில் வந்து ஒரு டேபிள் கார்டு இருக்குது. இங்கே போய் உட்காரலான்னு பார்க்கும்போது இது ரிசர்வ்டு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த டேபிளில் ஒருத்தர் வந்து உட்காருவார், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போட்டு கை ஃபுல்லாக நகை அப்படியே ஒரு மாதிரி வந்து உட்காந்து இருப்பார். என்ன இவரை மட்டும் உட்காராக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க இத்தனை நாள் ரவுடின்னு சொல்லிட்டு நினச்சவர் அந்த பாருக்கு ஓனர். அவர் வந்துட்டு இவர்கிட்ட வந்து சர்வீஸ்லாம் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது யாராது அவரே இவர்கிட்ட வராருன்னா அப்போ இவர் பெரிய ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க பிளான் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரே வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் மூலியமாக வந்து சரக்கு தம்மு எல்லா விஷயங்களும் இந்த பசங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஸ்டடீஸ்லேருந்து அப்பாட்டாக போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதே தான். ஓகேங்களா, இவங்க பண்ணுற அந்த அடிதடி இதெல்லாம் பார்த்து பசங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக தன்னோட அந்த குட்டியும் அந்த கேங்கையும் வந்து பழி வாங்கிடுறாங்க இவங்கள வச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ வந்து அந்த காலேஜோட அந்த இவர் இருப்பார் பார்த்தீங்களா பிரின்சிபல், அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த ரவுடி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பேர் வந்து ரங்கா. ஓகேங்களா, அவர் யார் மேலேயுமே கை வச்சதே இல்லை, இந்த பசங்களும் அதை பார்த்ததும் இல்லை. அவங்களுக்கும் ஒரு டவுட்டு, இவர் உண்மையாகவே ரவுடி தானா, இல்லை இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால ரவுடிங்களை வந்து கூடயே வச்சு ஒரு ரவுடி மாதிரி ஃபிலிம் காட்டுனுக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஆனால் மற்றபடி இவங்க பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இவங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வராங்க. பட் இவங்களால வந்து அந்த கும்பல்லேருந்து வெளியே வர முடியல. தென் அதுவும் இல்லாமல் ரங்கன் இருக்கிற பார்த்தீங்களா, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து ரங்கன் தான் தன்னோட பாஸ் கிட்டேருந்து வந்து வாங்கினது. அந்த பாஸ் வந்து ரங்கனை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோட சுற்றுறான். இவங்களும் வந்து ரங்கன் கிட்ட நிறைய கன்வே பண்ணி இந்த குரூப்லேருந்து வெளியே போயிடலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. ஸோ நம்ம அந்த குரூப்பில் இருக்கிற அந்த பிபின்ற பையன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கனோட இந்த ஓனரை வந்து இந்த ரங்கனோட அந்த பாஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு வந்து கிளாஷ் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு என்டர்டெயினாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். இந்த காமெடி ஆக்ஷன் ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்கோங்க. அந்த 3 பசங்களும் சரி, ஃபஹத் ஃபாசில் சாரும் சரி, சூப்பராகவே நடிச்சிருக்கும். உங்களுக்கு ஃபஹத் ஃபாசில் சாரோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அந்த கேரக்டர் தனியாக பேசப்பட்ட அளவுக்கு அவர் நடிச்சிருப்பார். நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸை வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ரங்கன் சேட்டா வந்து படிக்கலனாலும் அடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன இந்த படத்தில் வந்து பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பலோட சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க வந்து டெய்லி வந்து அந்த சரக்கு தம்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க.
ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் ட்ரிமோட் பண்ண எனக்கு நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதை பார்க்குற பசங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னதான் வந்து நீங்கள் கீழே அது போட்டாலுமே அந்த சீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது கொஞ்சம் ட்ரிமோட் பண்ண நல்லா இருக்கும். மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் நான் சொல்லுவேன். பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஆவரேஜான என்டர்டைனர், ஃபேமிலி என்டர்டைனர், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதனால இந்த படத்துக்கு நான் 3 hours தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அதை நோபடி சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.